வணக்கம் மக்கள். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் 27 நவம்பர் 2025. தமிழக முதல்வர் கோவையில் உள்ள செம்மொழி பூங்காவை திறந்து வைத்தார். நால்சா செயல் தலைவராக நீதிபதி விக்ரம்நாத் நியமிக்கப்பட்டார். பெண்களுக்கு உடனடி உதவி வழங்க புதிய உதவி எண் 14490 அறிமுகப்படுத்தப்பட்டது. 11வது BACSA கல்ஸ்டர்ஸ் 2025 மாநாடு ஜார்ஜியா நாட்டில் நடந்தது. UAEக்கு F-35 போர் விமானங்கள் வழங்க அமெரிக்கா ஒப்புதல். UAE ஆனது 20வது முக்கிய கூட்டாளி நாடு. சென்னையில் MTC தொடங்கிய புதிய பிரச்சாரம் பஸ் ஃபர்ஸ்ட் எனப்படுகிறது. பஸ் ஃபர்ஸ்ட் பிரச்சாரத்தின் தூதராக தஸ்ரு கூமுனி நியமிக்கப்பட்டார். IMD வானிலை எச்சரிக்கை ரெட் அலர்ட் என்பது மிக ஆபத்தான வானிலை குறிக்கும். ஆரஞ்ச் எச்சரிக்கை மழையளவு 115.6 to 204.5 மில்லிமீட்டர் என வகைப்படுத்தப்படுகிறது. UNSC அங்கீகரித்த காசா அமைதி திட்டம் அமெரிக்கா நாடு முன்வைத்தது. காசா அமைதி முயற்சிக்காக 2027 டிசம்பர் வரை POP போர்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் கவர்னன்ஸ் அமைப்பு தற்காலிக நிர்வாகத்தை நியமிக்கப்பட்டது. உக்ரைன் அமைதி திட்டம் 2025 E3 நாடுகள் முன்வைத்து இதில் UK பிரான்சுடன் சேர்ந்து 3வது நாடு ஜெர்மனி. G20 2025 கூட்டு பிரகடனம் மொத்தம் 122 புள்ளிகள் கொண்டது. GEM மற்றும் UN உமன் இணைந்து தொடங்கிய முயற்சி உமானியா முன்முயற்சி எனப்படுகிறது. வங்காளதேசம் ஹெனிவாவை நாடு கடந்த கோரி இந்தியா நாட்டிற்கு கடிதம் அனுப்பியது. IBSA என்பது இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா கூட்டமைப்பு. COP30 நடைபெறும் இடம் பிரேசில் நாடு. COP30ல் வேறுபட்ட பருவநிலை முடிவுகள் தொகுப்பு பெலம் பேக்கேஜ் என அழைக்கப்படுகிறது. கமிட்மெண்ட் டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2025 இந்தியா 36வது இடத்தில் உள்ளது. சுற்றுச்சூழல் செயல்திறன் பிரிவில் இந்தியா 8வது இடத்தில் உள்ளது. சங்கை திருவிழா மணிப்பூர் மாநிலத்தில் முக்கிய கலாச்சார விழா. மணிப்பூர் காணப்படும் அருகி வரும் இனமான கங்கை மான் சங்காய் எனவும் அழைக்கப்படுகிறது. சங்காய் டியர். மதுராஜரி போஸ்க் GI குறியீடு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குரு தெக் பகதூர் தியாக தினம் நவம்பர் 24 அன்று அனுசரிக்கப்படுகிறது. பெண்கள் எதிரான வன்முறை ஒழிப்பு சர்வதேச தினம் ஆண்டுதோறும் நவம்பர் 25 அன்று அனுசரிக்கப்படுகிறது. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.